வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்ள நான் ஜூலியன் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜயந்தவின் வீட்டில் ரகசிய கலந்துரையாடல். நாட்டின் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் மக்கள் தெளிவாக முடிவெடுக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவிப்பு. பொதுத் தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பம். ஹேஷிஷ் எனப்படும் போதைப் பொருளை கடத்த முயற்சித்த 4 மாத்தறை நகரில் கைது. தொடர்ந்து விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜயந்தவின் வீட்டில் ரகசிய கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது தொடர்பான சில காட்சிகள் அடுத்து. தலைமைத்துவத்தை யாருக்கு வழங்குவது என்பது தொடர்பில் மக்கள் தெளிவாக தீர்மானிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்தார். மாத்தறை நகரில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். අලුතින් දිනාගත්ත නිදහස අපි ආරක්ෂා කරගත යුතුයි, ශක්තිමත් කරගත යුතුයි. එහෙනම් අපි புதிதாக வெற்றி கொண்ட சுதந்திரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், அதனை வலுப்படுத்த வேண்டும். அவ்வாறாயின் தலைமைத்துவத்தை யாருக்கு வழங்குவது என்பதை தெளிவாக தீர்மானிக்க வேண்டும். நாடு தொடர்பில் சிந்தித்து நாட்டை கட்டியெழுப்புவதே இந்த சந்தர்ப்பத்தில் தேவையாக உள்ளது. மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என ஒருவர் குதிக்கின்றார். ஜனாதிபதி பதவி, பிரதமர் பதவி வேண்டுமாம், வேறு என்ன வேண்டுமோ தெரியவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து ஆட்சி அமைத்து தேர்தலை நடத்துவோம். இடைத்தேர்தலின் பின்னர் மீண்டும் இணையும் தீர்மானத்தில் உள்ளோம். அது வேண்டும், இது வேண்டும் என வேறு யார் குதித்தாலும் பிரச்சனை இல்லை. எமது இரு கட்சிகளுமே நாட்டில் காணப்படும் பிரபலமான பழமையான கட்சிகளாகும். வரலாற்றை எடுத்து பாருங்கள். இந்த 2 கட்சிகளுக்கும் அச்சுறுத்தல் விடுத்து போட்டியிட்ட எவராலும் முன்னோக்கி செல்ல முடியாது போனது. நாம் எமது பணியை தொடர்வோம். කවදාවත් මේ ආයත වැඩි දුර යන්න බැරි වෙලා තියෙනවා. අපි අපේ කටයුතු කරගෙන යමු. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் மக்கள் பலத்தை மீண்டும் நிரூபிக்க வேண்டும் என புதிய தலைமுறைகள் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ துடுப்பு மட்டையை எடுத்து விளையாடிக் கொண்டிருந்தார். அவருக்கு மேலும் 2 ஓவர்கள் காணப்பட்டன. ஆனால் அவர் பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். இதன் பின்னர் அவர் ஆட்டமிழந்ததாக நடுவர் அறிவித்தார். ஆனால் இவர் தான் ஆட்டமிழக்கவில்லை என கூறி மைதானத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க விரும்புகின்றார். உலக நீதிக்கு முரணாக அவர் செயற்படுகின்றார். அதனை விட மோசமான வீழ்ச்சியை தற்போது காணப்படுகின்றது. ஒழுக்க அரசியல் நிலையிலிருந்து விடுபட்டு பிரதேச சபை மற்றும் பாராளுமன்றம் வரை போட்டியிட்டு அவருக்கு செல்ல நேருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் மிகவும் புத்தி சாதுரியமாக தலையீடு செய்ய வேண்டும். இந்த நிலைப்பாட்டை தோல்வியடைய செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் 8ஆம் தேதி உறுதிப்படுத்தப்பட்ட எதிர்காலம் உண்மையாகவே எமக்கு கிடைக்காமல் போகும். தேசிய மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு சாதகமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்சவை தோல்வியடைய செய்து அதில் மகிழ்ச்சி அடைய வேண்டிய தேவை எமக்கு இல்லை. நாட்டின் உண்மையான ஜனநாயகமே எமக்கு அவசியமாகும். விலை மதிப்புமிக்க போதைப் பொருளை ஜீப் வண்டி மூலம் கடத்த முயற்சித்த 4 மாத்தறை நகரில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 183 கிராம் 62 மில்லிகிராம் அளவிலான ஹேஷிஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். போதைப் பொருளை இக்கலவையிலிருந்து அருகம்குடா நோக்கி கடத்த முற்பட்ட வேளையிலேயே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அருகம்குடாவில் இடம்பெறவுள்ள திருவிழா ஒன்றிற்காக இந்த கடத்தல் நடவடிக்கை இடம்பெற்றதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. நேற்று மாலை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இதேவேளை அங்குலான போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து அங்குலானை மெரனா வீதியைச் சேர்ந்த 48 வயதான பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 2 கிராம் 200 மில்லிகிராம் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் குறித்த பெண் இன்று மாளிககந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இதேவேளை பொருளை மெகசின் வீதியில் போதைப் பொருளை கடத்த முயற்சித்த ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாதுகா பகுதியைச் சேர்ந்த 38 வயதான ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றத்தடுப்பு பிரிவிற்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 305 கிராம் 910 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைது செய்யப்பட்டவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. கோப் குழுவின் அறிக்கையில் உள்ள தகவல்களை வெளியிட முடியாதென அந்த குழுவின் முன்னாள் தலைவர் டியூ குணசேகர திட்டவட்டமாக கூறியுள்ளார். கோப் குழுவின் அறிக்கை மக்கள் நீதிமன்றத்திற்கு என்ற துணைப்பொருளில் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இது ஒரு நடுநிலைமையான சுயாதீனமுடைய அரசு நிறுவனமாகும். இதன் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டியுள்ளது. இந்த குழுவில் உள்ள விடயங்களை நான் அரசியல் மேடைகளில் கலைக்கப் போவதில்லை. இந்த சம்பிரதாய முறையை தொடர்ந்து பின்பற்றுவதுடன் ஏனைய உறுப்பினர்களும் அதனையே பின்பற்றுவது சிறந்ததாகும். செப்டம்பர் மாதம் புதிய பாராளுமன்றம் தெரிவானதன் பின்னர் அது குறித்து நாம் பேசலாம். ஆயினும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிக்கு கோப் அறிக்கையின் பிரதியொன்றை பெற்று அதனை பார்வையிடுவதற்கு அதிகாரமும் உரிமையும் உள்ளது. கொடகத்தேன பகுதியில் போதைப்பொருள் பாவனையால் இடம்பெற்ற கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரின் பிணை மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் காவின்யா செலஹேவா என்ற பாடசாலை மாணவி மற்றும் அவரது தாயை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த தர்ஷன லகுகம் ஹேவா என அடையாளப்படுத்தப்படும் ராஜா என்பவர் சார்பில் பிணை மனு முன்வைக்கப்பட்டிருந்தது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி குசாரா ரசவரோஜினி வீரவர்தனவினால் பிணை மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன. தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது குறிப்பிடுகின்றார். 2014ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் பதிவேட்டை அடிப்படையாக கொண்டு தகுதியான அரசாங்க ஊழியர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக விண்ணப்பிக்க முடியும் எனவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிக்கின்றார். எதிர்வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தகைமை பெற்றுள்ள வாக்காளர்கள் தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை எதிர்வரும் 14ஆம் தேதிக்கு முன்னர் உரிய தெரிவத்தார் அலுவலர்களுக்கு கிடைக்கத்தக்கவாறு அனுப்பி வைத்தல் வேண்டும். இந்த விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான வாக்காளர் இதாப்புகள் இன்று முதல், அதாவது 2015 7ஆம் மாதம் 3ஆம் தேதி முதல் அசல மாவட்ட அலுவலகங்களிலும் கொழும்பிலுள்ள 7 அலுவலகங்களிலும் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் ஒவ்வொரு கிராம அலுவலகங்களிலும் அந்தந்த பிரதேச செயலகம் அல்லது கிராம அலுவலர் பிரிவுக்கு உரிய இடாப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவற்றிலிருந்து தகவல்களை பெற தவறுகின்ற விண்ணப்பதாரிகளுக்கு தேர்தல்கள் திணைக்களத்தின் இணையதளத்திற்குள் பிரவேசித்து தாம் பதிவு செய்யப்பட்டுள்ள மாவட்டத்தின் பெயரையும் தேசிய அடையாள அட்டையின் இலக்கத்தையும் உட்சேர்ப்பதனூடாகவும் இத்தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். இதற்கு மேலதிகமாக அரசாங்க தகவல் மையத்தின் 1919 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொண்டும் இந்த தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். பாடசாலை மாணவர்களின் ஊடக அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் ஊடக செயலமர்வின் 183வது கட்டம் கட்டுவஸ்தோட்டை சமுத்திராதவி வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்றது. பாடசாலைக்கு சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் பாடசாலை மாணவர்களால் வரவேற்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரிகள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர். செய்தி அறிக்கையிடல் மற்றும் ஊடக பயன்பாடு தொடர்பில் இதன் போது மாணவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. நவீன ஊடக பயன்பாடு, தொலைத்தொடர்பு மற்றும் நிகழ்ச்சி தயாரிப்பு ஆகிய தொடர்பிலும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தினர். மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தவும் இதன் போது சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. வில்பத்து சரணாலயத்தின் எல்லையில் அமைந்துள்ள கல்லாறு சரணாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத நிர்மாணங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்காத 5 அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு சுற்றாடல் மற்றும் மகாவலி அபிவிருத்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது.
அவர்களுள் வன பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரிகளும் அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான நிர்வாக அதிகாரிகளும் உள்ளடங்குவதாக அமைச்சின் செயலாளர் நிஹால் ரூபசிங்க தெரிவித்தார். கடந்த காலங்களில் வில்பத்துவை அண்மித்த பகுதிகளில் இடம்பெற்ற காடழிப்பை தடுப்பதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளதாக செயலாளர் கூறினார். இதேவேளை வில்பத்துவில் முன்னெடுக்கப்பட்ட அளவீடுகள் தொடர்பான அறிக்கையை ஆராய்ந்ததன் பின்னர் துரிதமாக அதனை ஜனாதிபதியிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் சுற்றாடல் மற்றும் மகாவலி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார். விசேட திறன்களை கொண்ட பல மனிதர்களை நாம் நாள்தோறும் கடந்து செல்கின்றோம். அவ்வாறு ஒரு விசேட திறனை கொண்ட நபர் ஒருவரை மகவ பகுதியில் நாம் சந்தித்தோம். பகமுன பகுதியைச் சேர்ந்த இரு பிள்ளைகளின் தந்தையான சுகத்குமார் அவை இவர். தனது களத்தின் வலுவை பயன்படுத்தி பல்வேறு ரயில்களை இழுக்கும் திறன் கொண்டவராக சுகத் திகழ்கின்றார். இந்த வித்தியாசமான சாதனையை மகவ ரயில் நிலையத்தில் இவர் மேற்கொண்டார். வவுனியா பூவரசன் குளம் ஊடாக செட்டிக்குளம் செல்லும் பிரதான வீதியை புனரமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வவுனியா பூவரசன் குளம் ஊடாக செட்டிக்குளம் செல்லும் பிரதான வீதியே இது. 20 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதி பல வருடங்களாக புனரமைக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். பூவரசன் குளத்திலிருந்து கங்கன்குளம், சண்முகபுரம், தட்டான்குளம், கந்தசாமி நகர் உட்பட பல கிராமங்களுக்கு இந்த வீதியூடாகவே பயணிக்க வேண்டியுள்ளது. வீதி குன்றும் குழியுமாக காணப்படுவதால் இந்த வீதியால் செல்வதற்கு பஸ் சாரதிகள் மறுப்பு தெரிவிப்பதாகவும் இதனால் அசௌகரியத்துக்கு உள்ளாவதாகவும் பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த ரோட்ல நான் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த 2005 தொடக்கத்துல இருந்து நாங்க பார்த்த காலத்துல இருந்து இந்த ரோடு இப்படி பள்ளம் புட்டியுமா தான் இருக்கு. எங்கட பிள்ளைகளை கூட்டி கொண்டு போறதுனால, ஸ்கூல் கூட்டி கொண்டு போறதுனால சரியான கஷ்டமா இருக்கும். அந்த டைமுக்கு கொண்டு விட இயலாது. மற்ற மழை சீசன்ல இதுல போய் வரனால சரியான கஷ்டமா இருக்கு. இதுல முழங்காலுக்கு மேலாக தண்ணி போகும். பஸ் போக்குவரத்தை இந்த ரோட்டை செய்யலாம், மேல மன்னர் ரோட்டால தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். நாங்க சரியான கஷ்டமா இருக்கு. இந்த ரோட்டை எங்களுக்கு திருத்தி தரதுக்கான முயற்சி எடுத்தா எங்களுக்கு நல்லா. சம்பளத்தில் வெட்டுதாங்க, இல்லை ஒரு சில்லு உடைஞ்சாலும் தட்டு வெட்டுதாங்க, மில்லுத்தகாடு உடைஞ்சாலும் வெட்டுதாங்க. பிரயாணிகளுக்கு அசௌகரியம். ஒரு இந்த வயிற்று பிள்ளை காரியை கொண்டு போகிறதும் பெரிய கஷ்டமா இருக்கு. பஸ்ஸுக்குள்ள வச்சிரும் போய். அதனால இது ஒரு முடிவு ஒன்று எடுத்து நல்ல தீர்ப்பு ஒன்று தந்து எங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பொது சேவை ஒன்று செய்யறதுக்கு நல்ல பாதை செய்ததற்கு வேண்டிக் கொள்வேன். சிரமமின்றி போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு வீதியை விரைவில் புனரமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.